பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஆகவே அங்கே சனி பகவான் இருக்கார். சனினாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். குரு பார்க்கறது ரொம்ப இறைவனுடைய அனுகூலம்னு அர்த்தம். ஸோ அதனால் இந்த மாதம் எல்லாத்தையுமே சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எதையெல்லாம் முதல்ல செய்யணுமோ அதையெல்லாம் முதல்ல செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் இந்த மாதம் அனுப்புவார். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்குறது வெறும் பார்ப்பைக்காக மட்டுமல்ல, காலத்துக்கு தகுந்த நேரத்துக்கு தகுந்த நம்ம காரியங்களை செயல்படுத்தணும். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது, இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குன்னு நினச்சவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜூலை 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ப்ரொஃபஷன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் நிறையா உண்டு. ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்க, பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. ஸோ இந்த மாதம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை, குறிப்பாக ஸ்பெக்குலேஷனில். ஸோ யூக வணிகங்கள் எதுவுமே அடக்கி வாசிங்க. ரேஷாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு வெளிநாட்டு தொடர்பு அமையும். ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், குறிப்பாக இந்த மாதத்தில் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு லேபர்ஸ் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் லோன் வாங்கி, கடன் வாங்கி, இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதான், பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும், அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ மகாலட்சுமியுடைய வழிபாடு முக்கியம். எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.